வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பைசி மசாலா பூரி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாட்டு ஒரு சின்ன ஒரு ஆனியன் ரைத்தா. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஜாரில் ஒரு குத்து கொரியண்டர் லீஃப் போட்டுடுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுடுங்க. இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை அரைச்சாச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு இஞ்சி சைஸுக்கு இஞ்சி, அதுவும் இதோட சேர்த்துடலாம். இதுவும் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம். ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்க கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டையும் இதோட விட்டுடலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிடுங்க. இதோட ஒரு அரை ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, பாருங்க ஓமம். இதை கையில் கொஞ்சம் கசக்கிடுங்க. இதுவும் இதோடு சேர்த்துடலாம். இது கூடலாம் இன்னும் கொஞ்சம் காரம், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகு பொடி போட்டிருக்கோம், ஒரு அரை ஸ்பூன் சில்லி பொடி, இதுவும் சேர்த்து தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதோட ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். நல்லா எள்ளு இதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிடலாம். எள்ளு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக இப்போ உருட்டி எடுத்துக்கலாம். பூரி மாவு சைஸுக்கு எடுத்துடுங்க. இதை இப்போ பூரியாட்டு திரட்டி எடுத்துக்கிடுவோம். சூடான எண்ணெயில் பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். பூரி போடச்சில் இப்படி கொஞ்சம் அம்பத்தி கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுங்களா, அது நல்லா பொப்பி வரும். ஃபுல்லாகவே என்ன வருதில்ல, இதேமாரி வரும். ஒரேடியாக போட்டால் அது கொஞ்சம் ஃபுல்லாகவே பொங்காது. கொஞ்சம் அப்படி அமர்த்தி கொடுத்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும்.
இதேமாதிரி எல்லா பூரியுமே போட்டு எடுத்துருங்க. இது ஆக்சுவலாக இதுக்கு சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவைப்படாது. ஒரு ரைத்தா ஏதாவது தொட்டுட்டு சாப்பிடலாம். இது காரம் எல்லாமே உங்களோட குழந்தைங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் கூட்டியோ குறைச்சி போட்டுடுங்க. நல்ல மிளகு சேருது, ஓமம் சேருது, பச்சை மிளகாய் சேருது, க்ரீன் சில்லி பவுடர் பேஸ்ட்டு போடுறோம். மசாலா பூரிக்கு ஒரு சைட் டிஷ்ஷாட்டு ஒரு ஆனியன் ரைத்தா, பொடியாக கட் பண்ண ஆனியன்ஸ், மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பீனட்டு, வேர்க்கடலை அதுவும் சேர்த்துடலாம். கொரியண்டர் லீஃப், கெட்டி தயிர், அது கூட ஒரு தாளிப்பு. இதில் வந்து கொஞ்சம் வத்தல் பொடியும் மல்லி பொடியும் மஞ்சள் பொடியும் பிஞ்சு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணால் ரைத்தா ரெடி. ஸ்பைசி மசாலா பூரி வித் ஆனியன் ரைத்தா ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.